Hello, 5th standard, good morning. Let us now proceed with the second lesson for the term. It is about animals. Animals enna types, where they live, how they reproduce, especially எப்படி அது குட்டி போட்டு இனப்பெருக்கம் பண்ணுது. இது எல்லாமே we are going to learn in this lesson. It's an interesting lesson. Be attentive and listen, okay? Yes. Be ready with your textbook. Animals is the name of your second lesson. What are you going to learn in this lesson? The objectives. Understand reproduction in animals. Reproduction na இனப்பெருக்கம் குட்டி போடுறது. ஸோ அனிமல்ஸ் எப்படி ரீப்ரடியூஸ் பண்ணுது. டிஃப்ரென்ஷியேட் ஓவிபாரஸ் அண்ட் விவிபாரஸ் அனிமல்ஸ். ஓவிபாரஸ்னால் என்ன, விவிபாரஸ்னால் என்னன்னு பார்ப்போம் டீட்டெயிலாக. அதை பற்றின டிஃப்ரென்ஸ் படிப்போம். நோ அபவுட் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். நிறைய அனிமல்ஸ் காணாமல் போகுது, அதை பற்றி படிக்கிறது தான் என்டேஞ்சர்ட் அனிமல்ஸ். அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் டு சேவ் தம். எதுக்கு அதுங்களை காப்பாற்றணும் நம்ம, அந்த இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் யூ வில் ரீட். லிஸ்ட் அவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் நேஷ்னல் பார்க்ஸ். நிறைய வைல்ட் லைஃப் வாழறதுக்குன்னே இடங்கள் அமைக்கப்பட்டிருக்குமா. இட் இஸ் கால்டு வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அண்ட் நேஷ்னல் பார்க்ஸ். இதெல்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க. அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஃபார் த ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி டு அனிமல்ஸ். அனிமல்ஸ்க்கு நடக்கிற கொடுமைகளெல்லாம் எப்படி தடுக்கிறது. இது எல்லாம் யூ வில் லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன். இன்ட்ரடக்ஷன். Our planet Earth has countless number of organisms including plants and animals. நம்ம Earthல என்னமா இருக்குது, நிறைய உயிருள்ள ஆர்கானிசம்ஸ் இருக்குது. பிளான்ஸும் அதில் ஒன்று, அனிமல்ஸும் அதில் ஒன்று. ஹியூமன் பீயிங் மட்டும் இல்லை, எல்லாமே உயிருள்ள ஆர்கானிசம்ஸ். Among them, animals are the most advanced organisms. இதில் எது ரொம்ப நல்ல அட்வான்ஸ்டு, ரொம்ப முன்னோடியாக நிற்கிறதுனா அனிமல்ஸ். அனிமல்ஸ் ஆர் அ கிஃப்ட் ஆஃப் நேச்சர் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸுக்குமே அனிமல்ஸ் ரொம்ப ஒரு பெரிய கிஃப்ட். தே ஆர் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் அஸ் இன் அவர் டெய்லி லைஃப் அண்ட் கான்ட்ரிபியூட் அ லாட் டு அஸ். நமக்கு டெய்லி லைஃப்க்கு அனிமல்ஸ் ரொம்ப முக்கியம். நிறைய விஷயத்தில் அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேன் இஸ் எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சர் நவடேஸ் மோர் தேன் பிஃபோர், எவர் பிஃபோர். முதல்ல விட இப்போ நம்ம நேச்சரை ரொம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்ப்ளாய்டிங்னா கெடுக்கிறோம். Hence, animals are affected and many of the plant and animal species are disappearing from the surface of the earth. இதனால் என்னமா ஆகுது, அனிமல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. அனிமல் ஸ்பீஷீஸ் ஒரு இனமே அழிஞ்சு போகுது. டிஸப்பியர் ஆகுதுன்னா காணாமலே போகுது. சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்லேருந்து காணாமல் போகுது. We are going to study about this in this lesson. This lesson will deal with reproduction in animals, extinction of animals and the ways to preserve them. எப்படி அனிமல்ஸ் இனப்பெருக்கம் குட்டி போடுது, எக்ஸ்டிங்ஷன் எப்படி அழிஞ்சு போகுது, அண்ட் அழியாமல் எப்படி காப்பாற்றுறது, இது எல்லாமே யூ வில் see in this lesson. Reproduction in animals. Reproduction is the biological process by which an organism gives rise to a new organism. ஒரு உயிர் இன்னொரு உயிரை உருவாக்குறது தாம்மா ரீப்ரொடக்ஷன். ஒரு பசு ஒரு கண்ணுக்குட்டி தரும், ஒரு நாய்க்குட்டி தரும், ஒரு மனுஷன் ஒரு குட்டி பாப்பாவை தருவான். அதுதான் ரீப்ரொடக்ஷன். திஸ் ப்ராசஸ் இஸ் சீன் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ், போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். உயிருள்ள எல்லா ஆர்கானிசம்லேயும், எல்லா உயிருள்ள ஜீவன்லேயும் இந்த ரீப்ரொடக்ஷன்றது கண்டிப்பாக நடக்கும். Reproduction is essential for the continuation of similar kinds of species, generation after generation. ஒரே மாதிரி இனமுள்ள அனிமல்ஸ் ஆகட்டும், ஆர்கானிசம்ஸ் ஆகட்டும், அழியாமல் ஒரு ஜெனரேஷன்லேருந்து இன்னொரு ஜெனரேஷன் வாழறதுக்கு இந்த ரீப்ரொடக்ஷன் ரொம்ப உதவியாக இருக்குது. இன் அனிமல்ஸ் 2 types of reproductions are seen. They are sexual reproduction and asexual reproduction. இந்த குட்டி போடுறத 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்றுத்துக்கு பேர் செக்ஷுவல், another one is asexual. அதெல்லாம் என்னன்னு we will see in detail. Sexual reproduction. Sexual reproduction is a natural way of reproduction in humans, animals, and also in most of the plants. This type of reproduction is more complex and lengthy as compared to asexual reproduction. Different and unique offspring are produced by sexual reproduction. Sexual reproduction consists of the following stages: pre-fertilization, fertilization, post-fertilization. So, ஃபஸ்ட்டு டைப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இது யூஸ்வலாக ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸில் நடக்கும். இது 3 ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. என்ன? ப்ரீ ஃபர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். இப்போ ஒன்று என்ன டீட்டெயிலாக பார்ப்போம்.
This is the first stage of sexual reproduction. So sexual reproduction ஓட முதல் ஸ்டேஜ் வந்து pre-fertilization. In this stage, gamete or sex cells formation and transfer of gametes take place. Gamete அப்படிங்கிற ஒரு விதமான முட்டைன்னு நினச்சிக்கோங்களேன், அது வந்து ஃபார்ம் ஆகுதுமா. In animals, males and females have different reproductive organs. The male reproductive organ is called testis and the female reproductive organ is called ovary. So pre-fertilizationல male reproductive organ அனிமல்ஸில் மேல்னா என்ன, ஆம்பளைக்கு இருக்கும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்றது அனிமல்ஸில் பொம்பளை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய்க்குட்டி எடுத்துக்கிட்டால் நாய், ஆம்பளை நாய் பொம்பளை நாய்னு அதுக்கு வேறு வேறு மாதிரியான ரீப்ரொடக்ஷன் ஆர்கன்ஸ் உடம்புல இருக்கும். ஓகேங்களா? மேல் ஆர்கனுக்கு பேர் டெஸ்டிஸ், ஃபீமேல் ஆர்கனுக்கு பேர் ஓவரி. இதுதான் நம்ம குட்டி போடுறதுக்கு ஹெல்ப் ஆகிற ஆர்கன்ஸ். The testes produce the male gametes known as sperms and the ovaries produce the female gametes known as ova or eggs. The male gametes reach the female gamete during this stage. ஸோ இந்த மேல் கேமீட்டுங்கிறது பாய் கிட்டேருந்து வரும், ஃபீமேல் கேமீட் வந்து கேர்ள் கிட்டேருந்து வரும். இது ரெண்டும் சேர்ந்தாதான் பாப்பா உருவாகும். A small baby will form. இது pre-fertilization. Next you have fertilization. When the male gamete reaches the female gametes, they begin to fuse together. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து ஃபீமேல் கேமீட், ஓவம்னு பேர். இது மேல் கேமீட், ஸ்பெர்ம்னு பேர். இது ரெண்டும் சேர்ந்து ஃபியூஸ், ரெண்டும் சேர்ந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்ந்ததும் இப்போ பாருங்கள், இது முட்டை ஃபுல்லாக க்ரோ ஆகி பாப்பாவாக மாறுது. இதுதான் ஃபர்டிலைசேஷனோட ப்ராசஸ். ஓகே, டியூரிங் ஃபர்டிலைசேஷன் the nuclei of the sperm and the egg form a single nucleus together, resulting in the formation of a fertilized egg known as zygote. இப்படி சேர்ந்து கடைசியாக ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, ஒரே ஒரு முட்டை, அதுக்கு பேர் zygote. Fertilization in animals takes place in two ways. They are external fertilization and internal fertilization. அனிமல்ஸில் வந்து இதே ஃபர்டிலைசேஷன் ரெண்டு விதமாக, வெளியே உள்ளன்னு ரெண்டு விதமாக நடக்குது. வெளியே நடந்தால் எக்ஸ்டர்னல், உடம்புக்குள்ளே நடந்தால் இன்டர்னல். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ் அவுட் சைட் த அனிமல்ஸ் பாடி. ஒரு அனிமல் பாடிக்கு வெளியில் நடக்கும், அதனால தான் எக்ஸ்டர்னல். இட் யூஸ்வலி டேக்ஸ் பிளேஸ் இன் அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்ஸ் வேர் both eggs and sperms are released into the water. அக்வாட்டிக்னா தண்ணிமா, தண்ணியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஆர்கானிசம்க்கெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஃபர்டிலைசேஷன் இன் ஃப்ராக்ஸ் அண்ட் ஃபிஷ் டேக்ஸ் பிளேஸ் பை திஸ் மெத்தட். எக்ஸ்டர்னல் ஃபர்டிலைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃப்ராகு, ஃபிஷ்ஷு. When the fertilization takes place inside the animal's body, it is called internal fertilization. But animal human beings-க்கெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே ஃபர்டிலைசேஷன் நடந்து பாப்பா வயிற்றுக்குள்ளே வளருது, அதுதான் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன். இது வந்து கேட்டு, டாகு, கவ்வு, ஹியூமன் பீயிங் இவங்களுக்கெல்லாம் நடக்கும். எம்ப்ரையோ ஃபார்மேஷன். எம்ப்ரையோனா என்ன, அந்த முட்டை ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் ஆகிற ஒரு ஸ்டேஜ். The zygote or fertilized egg further divides repeatedly into group of cells. கடைசியாக நம்ம ஃபார்ம் ஆன ஜைகோட்டு இன்னும் டிவைட் ஆகி நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆகும். These cells develop into different tissues and organs constituting a full body. இதிலிருந்து தான் டிஷ்யூ, ஆர்கன், கை, கால், மூக்கு, வாயெல்லாம் நமக்கு பாப்பாவுக்கு ஃபார்ம் ஆகுது வயிற்றுக்குள்ளே. This structure is known as embryo. அப்படி ஃபார்ம் ஆகிற அந்த குட்டி பாப்பா பேர் தான் எம்ப்ரையோ. அது நாய், பூனை, மனுஷன் யாருக்கு வேணால் இருக்கலாம். பாருங்கள், முதல்ல சிங்கிளாக இருக்குது, டிவைட் ஆகி நிறைய செல்ஸாக ஃபார்ம் ஆகி இதிலேருந்து ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும் பேபிக்கு. த எம்ப்ரையோ கண்டினியூஸ் டு டெவலப் இன் த யூட்ரஸ். யூட்ரஸ்னால் ஒரு ஃபீமேல், ஒரு அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்க ஒரு பை, அது உள்ளே தான் வந்து பாப்பா வளரும். அண்ட் இட் இஸ் டெவலப்ட் இன் டு பாடி பார்ட்ஸ் சச் அஸ் ஹெட், ஃபேஸ், ஹேண்ட்ஸ், லெக்ஸ் எக்ஸெட்ரா. இதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாடி பார்ட்ஸை டெவலப் பண்ணும். Based on whether the embryo develops outside or inside the body, animals are classified into oviparous and viviparous respectively. இந்த ஃபர்டிலைசேஷன் வெளியில் நடக்குதா உடம்பை விட்டு இல்லை உள்ளே நடக்குதான்றதை பொறுத்து ஓவிபேரஸ், விவிபேரஸ் அப்படின்னு ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்கம்மா. ஃபஸ்ட்டு திங் இஸ் ஓவிபேரஸ். அப்படின்னா என்ன, அனிமல்ஸ் இன் விச் எம்ப்ரையோ டெவலப்ஸ் அவுட்சைட் த பாடி ஆர் கால்ட் ஓவிபேரஸ் அனிமல்ஸ். They produce their offspring by laying eggs. In the case of birds, new ones are produced from the eggs. The eggshell protects the embryo from outer environment and the embryo receives its nutrients from the egg yolk.
In these animals, the newborn one will have different developmental stages. ஸோ எங்கெல்லாம் இந்த ஃபர்டிலைசேஷன் உடம்பை விட்டு வெளியில் நடக்குதோ அங்கெல்லாம் ஓவிபாரஸ்னு சொல்கிறோமா. எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ், அவங்க உடம்புக்கு வெளியில் தான் இந்த ஃபர்டிலைசேஷன் நடக்கும். முட்டை வச்சு அதுலேருந்து புது பாப்பா, புது எம்பரையோ வெளியில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஓவிபாரஸ். எல்லா பேர்ட்ஸும் ஓவிபாரஸ்க்கு எக்ஸாம்பிள். For example, in butterfly, there are different developmental stages like egg, larva, pupa and adult. நிறைய ஸ்டேஜஸ் இருக்குமா. முட்டையிலேருந்து உடனே பாப்பா வந்துடாது. எக்கு, லார்வா, பியூப்பா, அடல்ட்னு இப்படி நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது பட்டர்ஃப்ளைக்கு. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும். ஈச் ஸ்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு ஸ்டேஜும் வேறு வேறு மாதிரி இருக்கும். The process in which a butterfly becomes an adult is called metamorphosis. ஸோ ஒரு பட்டாம்பூச்சி பெரிய அடல்ட்டாக மாறுறதுக்கு என்ன பேர்? மெட்டமார்ஃபசிஸ். அது அண்டர்கோ பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் மெட்டமார்ஃபசிஸ். த லைஃப் சைக்கிள் ப்ராசஸ் கேன் டேக் அ மந்த் டு இயர். இந்த லைஃப் சைக்கிள் முடியறதுக்கு ஒரு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் கூட ஆகுமா. ஸ்டேஜ் 1 பாருங்கள். இப்போ பட்டர்ஃப்ளையோட எக்ஸாம்பிளை நல்லா டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க. Stage 1 is eggs. In the first stage, a butterfly lays eggs on a leaf. முதல்ல இலையில் முட்டையிட்டுரும். These eggs are very small and round. ரொம்ப சின்னதாக ரவுண்டாக இருக்கும். About 5 days later, after the eggs are laid, a tiny worm-like creature will hatch from the egg. முட்டை இட்டுட்டு கொஞ்ச நாள் 5 days கழித்து பார்த்தா அதுலேருந்து ஒரு புழு மாதிரி வெளியில் வருமாமா. அதுதான் ஸ்டேஜ் 2, caterpillar or larva. The second stage is the caterpillar, கம்பளி பூச்சின்னு சொல்லுவோம். It is also called a larva. அதுக்கு இன்னொரு பேர் larva. It looks like a worm. புழு மாதிரி இருக்கும். The caterpillar starts to eat leaves and flowers once it has hatched. குஞ்சு பொரிச்சு வெளில வந்ததும் இந்த புழு என்ன பண்ணும்? எல்லா இலையும் தின்னுக்கிட்டே இருக்கும். It grows very fast because it eats a lot. நிறைய சாப்பிடும். ஸோ பெருசாக ஃபாஸ்ட்டாக வளரும். As it grows fast, it sheds its old skin and gets new skin. A caterpillar shedding its outgrown skin is called molting. வளர வளர மேலே இருக்க தோல் உறிஞ்சு உறிஞ்சு புது தோல் முளையும் இந்த கேட்டர்பில்லருக்கு. அந்த ப்ராசஸ்க்கு பேர் மோல்டிங். தேர்ட் ஸ்டேஜ் பாருங்கள். chrysalis or pupa stage. The third stage is the pupa. It is mostly brown or green. Third stage pupa. I'll show the picture now. உங்கள் புக்லேயே இருக்குது. This is the resting stage as well as the changing stage. The caterpillar turns into a butterfly. Resting stageனா என்னென்னா, இந்த பியூப்பா கொஞ்ச நாளைக்கு அப்படியே மரத்துலேயோ இலையிலையோ தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது பட்டாம்பூச்சியாக ஆகி பறக்கும். இங்கே பாருங்கள், அடல்ட் பட்டர்ஃப்ளை லீஃபில் முட்டை இட்டுடுது. முட்டை லார்வா புழுவாக மாறி நிறைய இலை தின்னும். அப்புறம் பியூப்பா தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டிக்கிட்டு இப்படி செடியில் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அது வெடித்து அதுலேருந்து அடல்ட் பட்டர்ஃப்ளை வரும். இது மறுபடியும் நினைக்கிறேன் சர்க்குலராக நடந்துக்கிட்டே இருக்கிறதால திஸ் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் butterfly. Okay, now do you know? Amphibians are animals which have double life. Amphibiansக்குலாம் எப்படி ஆமா லைஃப்? டபுள் லைஃபா. The early part of an amphibian's life is spent in the water. முதல் கொஞ்ச காலம் தண்ணியிலேயே இருக்காங்க amphibians. As they get older, they spend time on land. பெருசாக வளர தான் லேண்டுக்கு வரும். Amphibians like frog lays thousands and sometimes millions of small soft eggs in the water. ஸோ நிறைய கொச்சான்னு பாரு, நிறைய முட்டையிடுமா தண்ணியில். ஓகே, frog is the example of an amphibian. Next you have stage 4 of the butterfly. இந்த பட்டர்ஃப்ளை பார்த்தோம் இல்லையா, ஸ்டேஜ் 4 பட்டர்ஃப்ளையாக ஆன பிறகு என்னன்னு படிக்கலன்னு நம்ம. In the fourth stage, the pupa opens, a butterfly comes out. பியூப்பா வெடித்து உள்ளேருந்து ஒரு அடல்ட் பட்டர்ஃப்ளை வரும். அ பட்டர்ஃப்ளை இஸ் சம்டைம்ஸ் கால்ட் அன் இமேகோ. பட்டர்ஃப்ளைக்கு இன்னொரு பேர் என்னம்மா? இமேகோ. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அடல்ட். பெரிய அடல்ட் பட்டர்ஃப்ளைன்னு சொல்கிறோம். பட்டர்ஃப்ளைஸ் ஆர் வெரி கலர்ஃபுல். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். When the butterfly first comes out, it is very tired and so it rests. Then the butterfly will lay eggs and the life cycle will start all over again. முதல்ல இந்த பியூப்பாக்குள்ளேருந்து வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்கும். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா பிரிஸ்கானதும் மறுபடியும் அது அடல்ட் பட்டர்ஃப்ளையாக தேனை தேடி போகும். மறுபடியும் நிறைய இலைக்கிட்ட போய் முட்டையிடும். Next we will see viviparous animals. Animals in which the embryo develops inside the body are called viviparous animals. சொன்னேன் இல்லையா, இந்த பாப்பா வயிற்றுக்குள்ளே மனுஷனோட மிருகத்தோட உடம்புக்குள்ளே டெவலப் ஆச்சுன்னா viviparous. These animals give birth to the young ones. இது முட்டையிடாது, குட்டி போடும்.
the developing embryo gets its nutrients from the mother. உள்ள வயிற்றுக்குள்ளே வாழற அந்த பாப்பாக்கு அம்மா சாப்பிட்ற சாப்பாடு தான் சத்தாக போகும். Humans, cows, deer and dogs are examples for viviparous animals. மனுஷங்க, மாடு, ஆடு, குதிரை, கழுதை, நாய், பூனை இதெல்லாமே விவிபேரஸ். ஓவிபேரஸ்க்கும் விவிபேரஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குமா? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பை ஹார்ட் திஸ். ஓகே. The development of the embryo takes place outside the animal. அனிமலோட உடம்புக்கு வெளியில் நடக்கும் ஓவிபேரஸ்னா. விவிபேரஸ்னா it takes place inside the animal. இங்கே வந்து they produce their young ones by laying eggs. இங்கே வந்து they give birth. இங்கே முட்டையிடும், இங்கே குட்டி போடும். அடுத்து embryo receives the nutrients from the egg yolk. முட்டையோட மஞ்சள் கருவிலேருந்து எல்லா சக்தியும் எம்ப்ரையோக்கு கிடைக்கும் பாப்பாக்கு. ஆனால் இங்கே பாப்பாக்கு நியூட்ரியன்ஸ் எங்கேருந்து வருது? விவிபேரஸில் அம்மா சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து. எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஓவிபேரஸ் அனிமல்ஸ் என்ன? இன்செக்ட், ஃபிஷ்ஷு, ரெப்டைல்ஸு, பேர்ட்ஸு. விவிபேரஸ்க்கு ஹியூமன், கேட்டு, டாகு, லயனு இதெல்லாம் குட்டி போடுமோ அதெல்லாம். ஆக்டிவிட்டி பாருங்கள். ரைட் டவுன் த நேம்ஸ் ஆஃப் எனி 3 ஓவிபேரஸ் அண்ட் விவிபேரஸ் அனிமல்ஸ் இந்த டேபிள் கிவன் பிலோ. இப்போ நம்ம பார்த்ததை வச்சு ரைட் 3 ஓவிபேரஸ் அண்ட் விவிபேரஸ் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் யூ ஹாவ் asexual reproduction. செக்ஷுவல் பார்த்தோம் டீட்டெயிலாக. இப்போ asexualனால் என்னென்னு பார்ப்போம். The type of reproduction in which only a single parent gets divided into 2 new offspring is known as asexual reproduction. இதில் வந்து அப்பா அம்மான்னு 2 பேர் கிடையாதுமா, ஒரே ஒரு ஆர்கானிசமே குட்டி போடும். This type of reproduction takes place in microorganisms like hydra and amoeba. கண்ணுக்கே தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்மா இதெல்லாம். ஹைட்ரா, அமீபா. இதுக்கெல்லாம் வந்து பாய் கேர்ளோ அப்பா அம்மாவோ கிடையாது. ஒன்று தான் அதுவே குட்டி போடும். Asexual reproduction produces offspring that are identical to the parent. அந்த ஹைட்ரா எப்படி இருக்கோ அம்மா அதே மாதிரி தான் குட்டியும் இருக்கும். There are several ways by which animals reproduce asexually. Some of them are explained below. சில வந்து asexual reproduction எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Fission occurs in some invertebrate organisms without backbone, multi-celled organisms. In this method, an organism splits itself into 2 parts. For example, flatworms, sea anemones and sea cucumbers divide into 2 halves and regenerate the other half in each of the resulting individuals. இதில் என்னம்மா ஆகுது? ஃபிஷன்னா ஒரே ஒரு அந்த பேரண்ட்டு முதுகு தண்டு இருக்காது, அதுக்கு நமக்கு இருக்க ஸ்பைனல் கார்டு இருக்காது, அதனால தே ஆர் கால்டு இன்வெர்டிப்ரே. அது மல்டிசெல்டு ஆர்கானிசம். அது அப்படியே 2 பிரியுமா. 2 பிரிஞ்சு ஒரு குட்டி ஒரு அம்மாவாக மாறிடும். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளாட் வேர்ம், சீ அனிமோன், சீ குக்கும்பர் இதெல்லாம் கடலில் வாழும். இது ஃப்ளாட் வேர்ம் மண்ணில் வாழும். இதெல்லாம் என்ன ஆகும்னா குட்டி போடணுன்னா 2 அதுவே டிவைட் ஆகிக்கும். டிவைட் ஆகி அம்மா தனியாக குட்டி தனியாக பிரிஞ்சிடும். அவ்வளோதான். அதுதான் ஃபிஷன். அடுத்து யூ ஹாவ் பட்டிங். இதுவும் ஒரு டைப் ஆஃப் asexual reproduction. Budding is a form of asexual reproduction that results from the outgrowth of a part of the body. பாடியில் ஒரு பார்ட்டு அப்படியே வளர்ந்து குட்டி போடும். Then the bud is separated from the original organism forming 2 individuals. வளர்ந்து குட்டியாக ஆகிட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிஞ்சிடும். Budding occurs commonly in some invertebrate animals such as hydras and coral. இதுவும் முதுகு தண்டு இல்லாத இன்வெர்டிபிரேட்னா முதுகு தண்டு இல்லாத அனிமல்ஸில் நடக்குது இந்த பட்டிங். நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் இஸ் த பிரேக்கிங் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இன்டு பார்ட்ஸ் ஃபாலோட் பை ரீஜெனரேஷன். முதல்ல பார்ட்டாக பிரிஞ்சிடும், அப்புறம் ரீஜெனரேஷன் நடக்கும். Reproduction through fragmentation is observed in sponges and sea stars. Reproduction எங்கம்மா பார்க்கலாம்? ஃப்ராக்மெண்டேஷன் மெத்தடில் ஸ்பாஞ்சஸ்ஸு, sea starsனு கடல் வாழ் ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் அக்வாட்டிக். Fragmentation may occur through accidental damage from predators or as a natural form of reproduction. இந்த ஃப்ராக்மெண்டேஷன் வந்து சம்டைம்ஸ் ஆக்சிடென்டலாக பிரிஞ்சிருவோங்க. அதுங்க இல்லை ஒரு ப்ரிடேட்டர் ஒரு எதிரி வந்து சண்டையிலையோ எதுலேயோ பிரிஞ்சிரும். இல்லை ரீப்ரொடக்ஷன்லேயே ஒரு பார்ட்டு பிச்சுக்கிட்டு 2 பகுதியாக போய் புது பகுதி புதுசாக இது பண்ணும். பாருங்கள், சீ அனிமோன், ஹைட்ரா, ஸ்டார் ஃபிஷ். இங்கே பாருங்கள், ஹைட்ரா எத்தனை குட்டி விட்டுருக்கு, அதெல்லாம் விரிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் சீ அனிமோனும் விரிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஸ்போர்ஸ் இன் asexual reproduction. Some protozoan bacteria, plants and fungi reproduce via spores. சிலதெல்லாம் ஸ்போர் மெத்தடில் ரீப்ரொடியூஸ் பண்ணோம். அப்படின்னா என்ன? முட்டையாக ஃபார்ம் ஆகும், முட்டை மாதிரி. அது வெடித்து அதிலேருந்து புதுசு வரும்.
Spores are the structures naturally grown as part of an organism's life cycle. They are separated from the organism and dispersed through a medium such as air or water. அது வெடிக்கும் போது அதுலேருந்து வர புது ஆர்கானிசம் காற்று இல்லை தண்ணியில் அப்படியே பரவும். In a suitable environment, the spores will develop into a fully grown organism. அது வெடித்து செதறி எல்லாமே கிளைமேட்டு எல்லாமே ஃபேவரபுளாக இருக்கும்போது புதுசாக ஒரு ஆர்கானிசமாக முளைக்கும். ஓகேவா? ஆக்டிவிட்டி 2. Visit a nearby museum or a higher secondary school lab in your area. Find the specimens of starfish, cucumber and hydra there. Collect the pictures of these species and prepare an album. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் இந்த sea animals பற்றி கலெக்ட் பண்ணுங்கங்கிறாங்க. இப்போ you can't go, so you collect information and pictures from the net and you can stick in your classwork. Now you have endangered species. நான் சொன்னேன் இல்லையா, எதெல்லாம் வந்து அழிஞ்சு போதோ அதெல்லாம் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்னால் ஏனோ என்டேஞ்சர்ட்னா அழிஞ்சு போகிற இனங்கள். An endangered species is an animal or a plant that is at the risk of extinction. Extinctionனா ஒரேடியாக அழிய போகுது. It means that they might extinct from the earth soon. உலகத்தை விட்டே போகுது. It is reported that nearly 132 species of plants and animals are critically endangered in India. இத்தனை வந்து அழியிற தருவாயில் இருக்குது. 132. Snow leopard, Bengal tiger, Asiatic lion, purple frog and Indian giant squirrel are some of the endangered animals in India. பார்த்தீங்களா எத்தனை காணாமல் போகுது பாருங்கள். ஸ்னோ லெப்பர்டுனா பனியில் ஓடுற லெப்பர்டு, ஒரு மாதிரி புலி வகை. பெங்கால் டைகர் நம்ம டைகர், ஏஷியாட்டிக் லயன் நம்ம லயன், பர்பிள் கலர் ஃப்ராக், ஜயண்ட் ஸ்குவிரல் பெரிய ஸ்குவிரல், இதெல்லாமே அழியிற தருவாயில் இருக்குது. Similarly, plants like umbrella tree, Malabar lily, Rafflesia flower, Indian mallow and muesli plant are endangered. இதெல்லாம் வந்து பிளான்ஸில் வந்து அழியக்கூடிய செடி வகைகள். So with this, we will end today's video session. Remaining, we will see in the next session. Read the lesson thoroughly, ma. You have test this time, 25 marks into 4 for 100 marks. So be serious and read the lesson thoroughly. Thank you.